ஹலோ ஆல் வணக்கம். பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் கேகேஆர் எங்க அப்படின்னா ஈடன் கார்டன்ஸ்ல. லாஸ்ட் டைம் இதே டூ டீம்ஸ் மீட் பண்ணாங்க எங்க அப்படின்னா முல்லன்பூர்ல. பிராக், வெல்கம் டு தி ஷோ. இந்த மேட்ச் முல்லன்பூர் மேட்ச் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 111 ரன் அடிச்சாங்க. அடிச்சுட்டு அவங்களுக்கு நாமம் போட்டாங்க. இது எல்லாரும் ஹாஃப் டைம்ல வந்து ஈஸியா அடிச்சுட்டு போயிருவாங்கன்னு நினைச்சாங்க கேகேஆர். வச்சு முடிச்சு விட்டாங்க மேட்சை. ஸோ இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் நான் சொன்னனே, அந்த மாதிரி ஒரு வைட்டல் ஷூர் ஷாட் பாக்கெட்ல இருக்கிற கேமை தோத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மென்டாலிட்டியே அடுத்த மேட்சும் தோத்தாங்க. சோ அதுல இருந்து அவங்க அரைவ் ஆகி வருவாங்களா? அவங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். இந்த மேட்ச் கேகேஆர் அடி வாங்கினா தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். பாட்டம் ஃபோர் கன்ஃபார்ம் ஆயிடும். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. தேர் ஆல்சோ அவுட் ஆஃப் த ரேஸ். இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி பிட்வீன் டாப் சிக்ஸ். தேர் ஆல்சோ ஹேங்கிங் அந்த தின் த்ரெட். நீ கேகேஆர் ஜெயிச்சாதான் ஒரு டேபிள ஓபன் அப் பண்ண முடியும். இல்ல ஒரு மாசம் இருக்கு டோர்னமெண்ட்டுக்கு, 4 டீம் கம்ஃபர்டபிளி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. கேகேஆர் இந்த லூஸ் ட்ரைப் ஜாயின் த கேஷுவாலிட்டிஸ் எஸ்ஆர்ஹெச், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பாப்பா என்ன நடக்குது இப்ப இங்க வந்து 2025 ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா இந்த சிட்டி ஆஃப் ஜாயில வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு போன வருஷம் 202ன்னு சொன்னோம். இந்த வருஷமும் எக்ஸாக்ட்லி 202. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் போன வருஷம் 215, இந்த வருஷம் 182. அந்த ஸ்கோர் போர்ட் பிரஷர்ல உங்களுக்கு அதே மாதிரி 3 மேட்ச் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்கன்னா the only reason it has come down is because of the approach. The pitch has remained the same. அது எந்த சந்தேகம் கிடையாது. குட்டி பவுண்டரி, லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்ட். பிகாஸ் why I am saying this is, இப்ப ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த சீசன் 4 மேட்ச் 238. தட் இஸ் எல்எஸ்ஜி பை கேகேஆர். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 234 கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி. அண்ட் ஹையஸ்ட் சேஸ், சி த கான்ட்ராஸ்ட் பாருங்க. 177 ஃபார் த்ரீ. ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் எவ்வளவு ஓவர்ல? 16.2 ஓவர்ஸ்ல. இட் ஹாஸ் பீன் a nice scoring venue. இப்ப ஒரு சில இன்னிங்ஸ் சரியா கிக் ஆஃப் ஆகலன்னா யூ கேன் ஒன்லி பிளேம் யுவர் செல்ஃப் அண்ட் நாட் த கண்டிஷன்ஸ் ஆர் எனிதிங். இங்கேயும் திருப்பி சொல்றேன், 200ல இருந்து 210 வந்தே ஆகணும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பவர் பிளேல அடிச்சே ஆகணும். 60 ரன் வந்தே ஆகணும். மிடில் ஃபேஸ் மட்டும்தான் பொறுமையா ஆடணும். விக்கெட் கொடுக்காம எவ்வளவு வந்தாலும் வந்துடும். ஒரு 30 ரன்ஸ் எப்படியும் வந்துடும். 10 ஓவர்ல ஒரு 90 ரன் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 11 to 15ல ஒரு 55, அதுக்கப்புறம் கடைசி ஒரு 5 ஓவர்ல ஒரு 60 ரன் விக்கெட் எடுத்தா உங்க 6 விக்கெட் இருந்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல வந்துடும். டேக் யூ டு ஸ்கோர் பிட்வீன் 200 to 210. And considering the fact that 177 is the highest chase and average second inning score has come down, you got a massive chance of defending that. இப்ப பாருங்க, போன மேட்ச் வந்து ஜிடி வந்து 198 அடிச்சு சும்மா கன்வின்சிங்கா துண்டா ஒரு க்ளோஸ் டு 40 ரன்ஸ் மார்ஜின்ல ஜெயிச்சாங்க. அந்த 40 ரன்ஸ் மார்ஜின்ல ஜெயிக்கிறதுக்கான காரணம் டிக்கிங் த வின் ஃபேக்டர். இங்க வின் ஃபேக்டர் என்னன்னா 11 to 15 அதை தான் புரிஞ்சுக்கணும். 10 ஓவர் நீங்க செட் பண்ணிட்டு 11 to 15 இந்த லான்ச்சுக்கு நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். பாருங்க, போன தடவை வந்துட்டு 50 for 1 குஜராத் டைட்டன்ஸ். மார்ஜின் ரொம்ப கம்மி சார். கேகேஆர் வந்து 46 for 2. மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹோம் கிரவுண்ட் 11 overs 96. ஜிடி பாருங்க, ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. 10 overs 80 runs 4 wickets. எந்த டீம் 11 to 15 நல்லா ஆட போறாங்க, எந்த டீம் ஸ்பின்னர்ஸ் வந்து எக்கானமிக்கா போட போறாங்க, தட் இஸ் கோயிங் டு ரியலி சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் த கேம். டிபிகேஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபைனலி தே ஹேவ் embraced and accepted Harpreet Brar should be in the playing 11 for the right combination. Finally, Yuzvendra Chahal is திருப்பி slowly வந்து லெஃப்ட் ஹேண்டரா இருக்காங்க, டிரா பண்ணிட போறாங்க. கேகேஆர் லெஃப்ட் ஹேண்டரா இருக்காங்க, நீ விளையாடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணாங்கன்னா பண்டூரி கோது விழவை ஜெராதா அந்த மாதிரிதான் ஆகும். இந்த லெஃப்ட் ரைட் இதெல்லாம் விடக்கூடாது. அவங்க தே ஹாவ் டு பிளே ஹிம். ஹர்ப்ரீத் பிராட் நோஸ் ஹவ் டு போல். இனி 4 ஓவர் 47 போலாம். பட் தட் ஷுட் நாட் பி த ரீசன். திஸ் இஸ் த ரைட் காம்பினேஷன். ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எனி பிளேயர் கேன் ஃபெயில், எனி மேட்ச், எனி டீம் கேன் லூஸ். நீங்க வந்து ப்ராசஸ வந்து பண்ணிட்டு இதை பண்ணி இன்னைக்கு நீங்க சொல்ல மாதிரி ஹர்ப்ரீத் பிரார் ஆடுறாங்க, லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, அடிச்சிட்டாங்க. ஹர்ப்ரீத் பிரார் ஆடினால்தான் தான் தோத்தோம்னு சொன்னீங்கன்னா நீங்க முன்னுக்கு வர முடியாது. பிகாஸ் த டெசிஷன் மேட் வாஸ் ரைட் அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் வொர்க். இட் வாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி ரைட். அப்படிதான் அவங்க போனோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா பிரக்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா, ஸ்ரேயஸ் ஐயர். நான் என்ன பண்ணுவேன், நேஹல் வதேராக்கும் ஜோஷ் இங்கிலீஷுக்கு முன்னாடி ஐ வில் கெட் சஷாந்த் சிங் இன், ஃபாலோட் பை ஜோஷ் இங்கிலீஷ், ஃபாலோட் பை நேஹல் வதேரா, மார்க்கஸ் டானிஸ், மார்க்கோ ஆன்சன், ஹர்ப்ரீத் பிராத், பார்ட்லெட் அண்ட் அர்ஷதீப் சிங். உங்களோட
விராட் இன்ஃபேக்ட் மேக்ஸ்வெல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்குலாம் இருக்காங்கன்னு மேக்ஸ்வெல் கொண்டு வருவாங்கல்ல, அவர் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. கொண்டு வரட்டும். நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஜஸ்ட் மேக்ஸ்வெல் as whole எக்ஸப்ஷனலி வெல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி நீங்க மேக்ஸ்வெலை கொண்டு வந்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், நாட் ஜாஷ் இங்கிலீஷ். நான் திருப்பியும் சொல்றேன். அப்ப நீங்க எப்படி யோசிக்கணும், இப்ப மார்க்கஸ் ஸ்டாய்னிஸோட போலிங் எந்த அளவுக்கு எங்க தேவைப்படும். இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 3 ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் நான் சொல்றேன் உங்களுக்கு. அது ரெண்டை நீங்க ஆடணும். ஜாஷ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ப்ளீஸ் சூஸ் யுவர்ஸ். ஈவன் த வியூவர்ஸ் கேன் ரிப்ளை. வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சூஸ்? மை ஃபர்ஸ்ட் பிக் இஸ் ஜாஸ் இங்கிலீஷ், செகண்ட் பிக் மார்க்கஸ் டாய்னிஸ். மை ஃபர்ஸ்ட் பிக் இஸ் ஜாஷ் இங்கிலீஷ். செகண்ட் ஐ டோன்ட் கேர். செகண்ட் ஐ டோன்ட் கேர். யார வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்க இப்படி யோசிக்கிறீங்க, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் பேட்டிங் வர்சஸ் மேக்ஸ்வெல்ஸ் பேட்டிங் என்ன வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் bowling வர்சஸ் மேக்ஸ்வெல்ஸ் bowling எங்க வெயிட்டா இருக்கு. பேஸ்ட் ஆன் தட் யூ திங்க். டோன்ட் டிங்கர் அரவுண்ட் வித் ஹர்ப்ரீத் பார், டோன்ட் டிங்கர் அரவுண்ட் வித் ஜாஷ் இங்கிலீஷ். இஃப் யூ வாண்ட் டு பிளே மேக்ஸ்வெல் இட் ஹஸ் டு பி அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்டாய்னிஸ். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணாங்கன்னா அதுக்கு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ஷுட் கோ. இப்ப கேகேஆர் பாத்தீங்கன்னா they will give another chance to குர்பாஸ். ஏன்னா ஒரே ஒரு மேட்ச்ல வந்து ஒருத்தர் நீங்க ரைட் ஆஃப் பண்ண முடியாது. குர்பாஸ், சுனில் நரேன், அஜிங்கியா ராணே, வெங்கடேஷ் ஐயர், அங்குகிருஷ் ரகுவன்ஷி, ரவுமான் பவல், ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா அண்ட் சேத்தன் சக்காரியா. The impact sub has to be Varun Chakravarti. They have to make this call. They have to make this call. பேட்டிங் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு பல பலன் இருக்கு. இது பட்டு புடவை இல்ல. நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. இது பட்டு புடவை இல்ல, காட்டன் புடவை தான். இப்ப நீங்க ஒரே இது நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க நீங்க ஜெயிக்கணும்னா ஸ்பின் ஃபேக்டர் இஸ் கோயிங் டு பி a பிக் திங். இல்லையா? அதையும் நான் என்ன பண்றேன், சேத்தன் சக்காரியாக்கு பதிலா அனுகூல் ராய கொண்டு வரேன். ஒரு பேட்டிங் ஆடுவார், போலிங் போட, ஸ்பின்ன வச்சு இடி. கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆடு. உங்க பேட்டிங் ஒர்க் அவுட் ஆகல, சம் மேஜிக் ஹேஸ் டு ஹேப்பன் இன் த பேட்டிங். தேர் இஸ் a chance that ரோமான் பவல் கேன் ரிவைவ் யூ. பண்ணுவாங்களா? தெரியாது. இப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த 11 to 15 பீஃப் நாக்கியாவும் ஆடுவார்னு நினைக்கிறேன் பீடா. நாக்கியாவும் நிறைய பவுலிங் போட்டிருக்காரு போல பிராக்டிஸ்ல. ரோமன் பவுலுக்கு நிறைய ரசலோட சிமுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவரும் நிறைய உள்ள ஆடுற மாதிரி தான் தெரியுது. அதான் நான் சொல்றேனே உங்களுக்கு, வாட் எவர் இட் இஸ். இப்ப நான் எப்படி யோசிப்பேன், எனக்கு வந்துட்டு பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நான் ஆனஸ்டா சொல்றேன், வெங்கடேஷ் ஐயருக்கு படல. he might score 100 டுடே, பட் until now படல. படல. ரிங்கு சிங்க்கு இது வரைக்கும் படல. ரசலுக்கு இது வரைக்கும் படல. நானும் ஒரு ரமன்தீப் 2 சிங் வாரமா தானே பீடா சொல்லிட்டு இருக்கேன், ரோமன் பவுல் உள்ள கொண்டு வரணும்னு. 2 வீக்ஸா தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. இல்ல, இப்ப நீங்க சொல்றதை இன்னைக்கு பரிசீலனை பண்ணிடுவாங்க சார், கவலைப்படாதீங்க. நிறைய வேலிட் சஜஷன்ஸ் கொடுத்தீங்க. விடாமுயற்சி முயற்சி திருவினையாக்கம் சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்றது நடக்க போகுது. அதனாலதான் என்னோட ப்ரீவியில நானும் ரோமான் பால் போட்டிருக்கேன். கண்டிப்பா அவர் வந்துருவாரு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த பீஃப் அப் ஜாப் ஃப்ரம் 11 to 15 பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்ற கணக்குப்படி சஷாந்த் சிங் முன்னாடி இறக்கிட்டு ஜார்ஜ் இங்கிலீஷ், டேல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டானிஸ் ஆர் கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ ஏன்சன், ஹர்ப்ரீத் பார்னா அங்க பவர் இருக்கு. இங்கேயும் நிறைய பவர் இருக்கு. ஆனா அந்த பவர் அன்பார்ச்சுனேட்டா வந்து வெளில வரல. அவங்களோட இவங்க பேட்டிங் டீப்பா ஆடுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி the power has not really shown up பண்றதுனால அந்த எட்ஜ் 11 to 15 பீஃப் அப் எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் எட்ஜ்னு பாத்தீங்கன்னா சஹல் இஸ் ஜஸ்ட் கம்மிங் பேக் டு ஃபார்ம், சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு அவரு வர்ப்ரீத் பரவல் நல்லா போடக்கூடிய ஆளு. ஆனா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் அப்படிங்கும் போது ஆன் ஆல் ஹானஸ்டி யூ ஹேவ் டு கிவ் இட் டு கேகேஆர். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஈவன் தோ வாட் எவர் மேபி தேர் ஃபார்ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோம் அட்வான்டேஜ் எனக்கு என்னமோ கேகேஆர் கோ வித் 50.1 எட்ஜ் நினைக்கிறேன். இதை ஒத்துக்கிறீங்களா? சல்லடை போட்டுருவாங்க பஞ்சாப் கிங்ஸ்ன்றீங்களா? இல்ல பீடா, ஒத்துக்கிறேன். கேகேஆருக்கு எஸ்பெஷலி ஹோம் அப்படிங்கறனால கேகேஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். இப்ப ஃபேண்டசி ஃபேண்டசி போலாமா? எதிர்பார்க்கல நானு. நீங்க திருப்பி வாய்ப்பே கிடையாதுன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் யோசிச்சுதான் சொல்லியிருக்கேன். எனக்கு என்னமோ தோணுது இன்னைக்கு வந்து கேகேஆர் ஜெயிச்சிருவாங்கன்னு. இப்ப சொல்லிட்டோம் வந்துட்டு. இப்ப கண்டிஷன்ஸ் எல்லாம் சேர நான் விடவே மாட்டேன். எனக்கு என்னவோ ரொம்ப பெருசா தோணுது, மேட்ச் டிஃபைனிங் நாக் ஆட போறாரு ஜாஷ் இங்கிலீஷ் அப்படின்னு. அதுக்கப்புறம் யுஜ்வேந்தர் சஹல் இஸ் பேக் டு வேர் ஹி பிலாங்ஸ். இஸ் கோயிங் டு போல் தி அட்டாக்கிங் லென்ஸ், சான்ஸ் ஆஃப் பிக்கிங் அப் விக்கெட்ஸ். ரகுவன்ஷி ஹஸ் பீன் ப்ரூட்டல் கிளாஸ், சந்தேகமே கிடையாது. விடவே முடியாது. அஜிங்கியா ராணா இஸ் ஆல்சோ பீன் பேட்டிங் சோ வெல்.
என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா ஷ்ரேயஸ் ஐயர், ஜாஷ் இங்கிலீஷ், யுஸ்வேந்தர் சஹல், அங்குகிருஷ்ண ரகுவன்ஷி அண்ட் அஜிங்கியா ரஹானே. எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை நீங்க யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு. ப்ளீஸ் ஸ்டார்ட். ஜாஷ் இங்கிலீஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறேன். அவர் நான் வந்து போன எடுத்துட்டேன் மேட்ச் சார், ரொம்ப அவரை நல்ல கிளிம்சஸ் காமிச்சாரு. அவரை ஓ, எடுத்துட்டேன் ஜாஷ் சார். இங்கிலீஷ் எடுத்துட்டீங்க. ஓகே, டன் டன். அப்ப நான் வந்து வருண் சக்கரவர்த்தி, நீங்க எடுக்கல. இல்ல வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங், ரெண்டு ரெண்டு பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். சுனில் நரைன் நீங்க எடுக்கல. இல்ல சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், மூணு பேரையும் நான் எடுக்கிறேன். ரோமன் பவல் ஆடணும்னு பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஆடினார்னா அவரை எடுக்கலாம். பட் ரொம்ப கீழே வராரு, அதனாலதான் யோசிக்க வேண்டியிருக்கு ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல. பிரியன்ஷ் ஆரியா நான் எடுக்கிறேன். அவதான் நம்ம நிறைய சொன்னோம், பாயிண்ட் அவுட் சர்டன் திங்ஸ். பட் தென் பவர் பிளேல வந்து அடிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்பெஷலி வித் பேட் ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரியன்ஷ் ஆரியா நான் கண்டிப்பா எடுப்பேன் போயிடார். அதுக்கப்புறம் கேகேஆர்ல ரசல், என்னை ஃபேண்டசி விட முடியாது. அவர் என்னதான் போர் டோர்னமெண்ட் ஒத்துக்கிறேன். பட் தென் திடீர்னு ஒரு 20 ரன்னோ, ஒரு விக்கெட்டோ, ஒரு கேட்சோ இதெல்லாம் இருக்கிறதுனால ரசல் விட முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் ரசல் நரேன் எல்லா தடவையும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ரசல் நரேன், ஹர்ஷ்தீப், பிரியன்ஷ் ஆரியா அண்ட் வருண் சக்கரவர்த்தி, இதான் என்னுடைய டாப் 5 ஃபேண்டசிக்கு. ஸோ ஃபேண்டசி சொல்லியாச்சு, காம்பினேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பேசியாச்சு. இந்த மேட்சுக்கு உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேன். இப்ப தே ஆர் ஆல்சோ, பஞ்சாப் கிங்ஸ் தோத்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தேல் பி இன் வெரி ஹெல்த்தியர் செட். டசன்ட் மீன் தட் தேர் அஃபோர்ட் டு ஸ்லிப் ஆஃப். பிகாஸ் எல்லா டீமும் வந்து கண்ணப்பண்ண இப்ப 2 பாயிண்ட் ஒரு டீம் வெளியே போறதுக்கு சான்ஸ் இருக்குது. தே வுட் ஆல்சோ வாண்ட் டு க்ளோஸ் த டோர் அண்ட் க்ளோஸ் த கேப் பிட்வீன் அதர் டீம்ஸ். கேகேஆர் லாஸ்ட் சான்ஸ். தோத்துட்டாங்கன்னா முடிஞ்சது. 4 டீம் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். They have to win. They have to find their winning ways. They have to play the right combination. பாப்பா என்ன நடக்குது. Come back and do the review whether KKR are still in the race for playoffs or Punjab Kings have just demolished them and then put one step forward for the playoffs. And they'll come back and do the review with their very own octopus. Until then, thanks a lot and bye bye.